ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது: சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. இந்த உலகத்தில் நிறைய சோர்வுகள் வரக்கூடிய சூழல்கள் உண்டு. இரவிலே அதிகமாய் விழித்திருப்பதின் மூலமாய் வரக்கூடிய சோர்வுகள், அதிகமாக வேலை செய்வதின் மூலமாய் வரக்கூடிய சோர்வுகள், இயற்கை மாறுதலின் மூலமாய், தட்பவெப்பநிலை மாறுதலின் மூலமாய் வரக்கூடிய சோர்வுகள் எல்லாம் வரக்கூடிய நிலைகள் உண்டு. இப்படிப்பட்ட சோர்வுகளிலும் ஆண்டவர் பலன் தருகிறார். இந்த பலன் நமக்கு எப்படி வந்துச்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பலன் என்பது ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப அற்புதமானது. அது மாத்திரமல்ல, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிறார். சில மனிதர்களை பார்க்கும் பொழுது, இவன் என்னையா எலும்புந்தோலமாக இருக்கானே, இவனுக்கெல்லாம் என்ன சத்து இருக்க போகுது அப்படின்னு நினைப்போம். அவர்கள் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருந்தால், கர்த்தரோடு உள்ள உறவை பெருக்கிக் கொள்ளுகிறவர்களாக இருந்தால், கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்களாக இருந்தால், சத்துவம் இல்லாதவர்களுக்கெல்லாம் சத்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். இதெல்லாம் நான் செய்யணும்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனால் இவைகளையும் செய்யக்கூடிய சத்துவத்தை ஆண்டவரே எனக்கு கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் மாற்றக்கூடியவர். சத்துவத்தை பெருகச் செய்கிற நம்முடைய ஆண்டவர். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு பலனும் தருகிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். நீ பலவீனமாக இருக்க, இப்போ வந்தல உனக்கு ஒப்பேற நோ. பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவம் கொடுக்கிறார். எப்பேற்பட்ட ஆண்டவர் அவர்! எவ்வளோ ஒரு மகிமையான ஆண்டவர் அவர்! இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டிருப்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடையணும். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரை, சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் பலன் தருகிறவர் நீர். சத்துவம் இல்லாத நேரத்திலெல்லாம் சத்துவத்தை பெருகச் செய்கிறவர் நீர். இப்படிப்பட்ட பாக்கியமுள்ள வாழ்வை நாங்களும் அனுபவிக்க நீர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற மேன்மைகளுக்காக நன்றி. இதை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க நேர்கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.